அன்பு ஒரு பிளான் பண்றாரு. அதன்படி ஒண்ணு என் உயிர் போணும். அப்படி இல்லன்னா கண்மணி என் கூட சேரணும். இது 2 ஒண்ணு தான நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட சொல்றாரு. அத கேட்டு கார்த்தி அதிர்ச்சி அடைறாரு. "வேணாண்ணே, இந்த விபரீத விளையாட்டு வேணாண்ணே. சொன்னா கேளுண்ணே" அப்படின்னா, இல்லடா, எனக்கு கண்மணி வேணும்டா. கண்மணி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்குடா? அதுக்கப்புறம் நான் உயிரோட என்னடா பண்ண போறேன்? அதனால எனக்கு கண்மணிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால கார்த்தி மனசு கஷ்டப்படுறாரு. "ஐய்யய்யோ! அண்ணன் என்ன ஏடாகூடமா பண்ண போதோ" அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி என்ன பண்றாரு, அங்க ஸ்வீட்ஸ்லாம் இருக்கு. நெறைய எடுத்து சாப்பிட்றாரு. அடுத்து சாப்பாடுலாம் நல்ல இனிப்பான விஷயங்கள் எல்லாமே சாப்பிட்றாரு. வெங்காயத்தையும் சாப்பிட்றாரு. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி மயக்கமாயிடுது அவருக்கு. அப்படியே போய் பெட்ல விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்படியே போய் போர்வைய இழுத்து போட்டு படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே ஜுரம் அப்படியே காயுது அவருக்கு. அப்படியே முனங்குறாரு. இங்க எப்பவும் போல தூங்குறதுக்காக நம்ம கண்மணி வராங்க. பார்த்தா அவ்ளோ அப்படியே ஒரு மாதிரி முனங்குற மாரி இருக்கு. என்ன இவரு? என்ன பண்ணிட்டுருக்காரு? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஹெவியா இருக்கு. ஃபீவரு. அத பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க. என்னது இவ்ளோ ஃபீவரா? என்னாச்சு இவருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சு பார்க்குறாங்க. மறுபடியும் இவருக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. இப்ப தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வேளை சுகர் அதிகமா இருக்குமோ? என்ன நடந்திருக்கும்? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்ன ஆச்சு? அப்படின்னோனே, கண்மணி, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல கண்மணி அப்படின்றாரு. அத கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா கண்மணி, எனக்கு சுகர் லெவல் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய சுகர் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க? எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்கன்னோனே, இல்ல கண்மணி, இந்த உலகத்தில எனக்கு வாழவே பிடிக்கல. என்ன வாழ்க்கை கண்மணி இது? நான் தனியாவே இருந்து தனியாவே இப்படி போயிட்டா நல்லதுன்னு நெனைக்கிறேன். எதுக்காக நான் இப்படிலாம் இருக்கணும்? எனக்கு சுகர் இருக்கிறதால தானே நெறைய பிரச்சனைகள நான் ஹேண்டில் பண்ணணும். நான் இத மெயின்டெயின் பண்ண வேண்டியது இருக்கு. மெயின்டெயின் பண்ணவும் என் கூட இதுக்கும் யாரும் இல்லல்ல. நீயும் கொஞ்ச நாள் தான் என் கூட இருப்ப. அதுக்கப்புறம் அம்மாக்கு குணமானா நீயும் வீட்டுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் எனக்கு யார் இருக்கா கண்மணி? என்னை யாரு பார்த்துப்பா? நான் விரும்புறதும் என் மனசு ஃபுல்லாவே நீ தான் இருக்க. அத நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். நீ புரிஞ்சுக்கல. அதனால தான் ஒரேநடியா இந்த உலகத்த விட்டு போணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கண்மணி அப்படின்னோனே, பயங்கரமா அதிர்ச்சியாயி, எதுக்காங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? இந்த மாரிலாம் பண்ணி தான் எல்லாமே நிரூபிக்கணும். ஆமா கண்மணி, உனக்கு தான் என்னால நிரூபிக்க முடியலையே! நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே! அட்லீஸ்ட் நான் இந்த உலகத்த விட்டு போயாவது நிரூபிக்கணும்ல அப்படின்னோனே, என்னங்க நீங்க? ஏங்க இவ்வளோ பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. பரவால்ல கண்மணி, என் உயிர் போனா இப்படியே போட்டும். எதுக்காக டாக்டரா? அப்படின்னு சொல்லி, ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? அப்படி சொன்னோனே, பரவால்ல கண்மணி, இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? அப்படின்னு பார்த்தா சுகர் லெவல் ஹெவியா இருக்கு. எதனால இப்படி ஆச்சு சுகர் லெவல்? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க டாக்டர். எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க? அப்படின்னு சொன்னோனே, தெரியல அப்படின்ற மாரி எல்லாரும் சொல்றாங்க. எப்படி நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்தீங்க? இந்த அளவு அவருக்கு சுகருக்கு உயிருக்கே ஆபத்து. இத எப்படி குறைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் கூட அவர் சுகர் எடுத்துக்கிட்டாருன்னா, அவர் அவரோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கண்மணி. ஒண்ணும் புரியல. மருந்து மாத்திரைலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. வேணாம் கண்மணி, எனக்கு எதுவுமே தேவையில்ல. ஏங்க அப்பதாங்க சுகர் குறையும் அப்படின்னாங்க. எனக்கு சுகர் குறைஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த உலகத்தில வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? இப்ப என்னதான் பண்ணணுன்றீங்க நீங்க? சொல்லுங்கங்க. நான் என்னதான் பண்ணணும் உங்களுக்கு? என்னை ஏத்துப்பியா கண்மணி? அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. என்னை ஏத்துப்பியா? என்னை மன்னிப்பியா? என் கூடவே இருப்பியா? சொல்லு. இதெல்லாம் நீ செய்யறதா இருந்தா நான் சுகர சாப்பிடாம இருக்கேன். என் உடம்ப நான் பார்த்துக்கிறேன். நீ குடுத்த மருந்து மாத்திரை எல்லாமே சாப்பிட்றேன். நீ சொல்றபடி கேட்குறேன். என்னால அது பண்ண முடியாதுங்க. எப்ப என்கிட்ட நீங்க மறைச்சீங்களோ, அப்பவே உங்களுக்கும் எனக்கும் உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப நான் உங்க அம்மாவ பார்த்துருக்கேன். ஒரு நர்ஸா தான் வந்திருக்கேன். ஓ! அப்படியா கண்மணி? என் அம்மாக்கு தானே நீ நர்ஸா இருப்ப. அப்போ எனக்கு ஒய்ஃபா இருக்கணும்னு உனக்கு தோணாது இல்லையா? அப்ப நான் வேணாம்ல உனக்கு. அப்ப நான் கேடு கெட்டு போனா உனக்கு என்ன கண்மணி? நீ இங்கேருந்து போ அப்படின்றாங்க. இல்ல நான் போக மாட்டேன். சொன்னா கேளுங்கங்க. இல்ல கண்மணி, நீ இப்ப இங்கேருந்து போயிடு அப்படி சொல்லிட்டு, அப்படியே போயிட்டு நேரா சமையல் கட்டுக்கு போய் சுகர் எடுத்து சாப்பிட போறாரு. தட்டி போயிடுறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு. ஆமா கண்மணி, இதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போறேன்? அதான் நீ சொல்லிட்டியே. நான் என் அம்மாக்காக தான், உங்க அம்மாக்காக தானே வந்திருக்கேன். உங்களுக்காக நான் ஒண்ணும் வரலன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன வந்தது? நான் சுகர் சாப்பிட்றேன், ஸ்வீட் சாப்பிட்றேன், இந்த உலகத்த விட்டு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு அப்படியே மயங்கி விழ பார்க்குறாரு. கண்மணி தாங்கி பிடிக்கிறாங்க. அப்படியே பெட்ல எடுத்து போடுறாங்க. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? அப்படி சொல்லிட்டு, அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்லு கண்மணி, ஏத்துப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்றது தெரியாம தவிக்கிறாங்க கண்மணி.